لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك إن شاء الله இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த பல நாட்கள் தங்கியிருந்த ஹிரா குகை அங்கே போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த இடம் அதுதான். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிக கஷ்டப்பட்டு உணவு கொண்டு போய் கொடுத்தாங்களே அந்த மலையும் அந்த ஹிரா குகையில் ஜபலு நூர் என்கிற அந்த மலைக்கு மேலே தான் ஹிரா குகை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அங்கே நாங்கள் இன்றைக்கி நைட்டு பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த இடம்னா முதலாவது குர்ஆனுடைய வசனம் இக்ரா 96வது அத்தியாயத்தில் முதல் 6 வசனங்கள் 5 வசனங்கள் இறங்கிய இடம் 96 1 to 5. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த வசனம் இறங்கிய இடம் அந்த குகைக்கு நாங்கள் போகிறோம். துஆ செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் முதலாவது பிரகாசித்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் அதன் மூலமாக நம்முடைய ஈமானும் வளம் பெறணும். துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். لبيك اللهم لبيك பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரில் வரும்போது உங்கள்கிட்ட பேசியிருந்தோம். நாங்கள் ஹிரா குகைக்கு வந்துட்டோம். அதாவது இதுதான் ஜபலு நூர். நாங்கள் நிற்கக்கூடிய இந்த இடம். நாங்கள் 4 பேர் வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோவுடைய முடிவில் 4 பேரும் நீங்கள் பார்ப்பீங்க. ஜபலு நூர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த இடம் இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுடைய 6000 சொச்ச வசனங்கள் 30 ஜுஸுக்கள் 114 அத்தியாயங்கள் எத்தனையோ சட்டங்கள் ஹலால் ஹராம் என்ற எத்தனையோ விஷயங்கள் அகீதா நம்பிக்கை அக்லாக் நற்குணங்கள் என்று எத்தனையோ விஷயங்கள் பேசிய வசனங்கள் அனைத்திற்கும் முன்னால் இறங்கிய 5 வசனங்கள் 96வது அத்தியாயத்தினுடைய 1 to 5 வசனங்கள் இறங்கிய இடம் இதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலிருந்து வானளாவிய அளவில் மிக பிரம்மாண்டமாய் காட்சி தந்த இடம் இதுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த இடமும் இதுதான் ஜபலு நூரில் இருக்கக்கூடிய ஹிரா குகை. கீழே பார்க்கலாம். நீங்கள் மக்கள் ரொம்ப குழுமி இருக்காங்க. இரவு நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆபத்தான பயணம். அவ்வளவு ஆபத்தை இஸ்லாம் விரும்பாது என்கிற அடிப்படையில் நாங்கள் அங்கே போகலை. இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரணும். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே முசல்லா வைத்து தொழுது கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தொழுகிறாங்க, தக்பீர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு கூட்டமாக சொல்கிறாங்க, பைத்துகள் போன்று வேறு எதெல்லாமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் இங்கே சொல்லணும் என்பதோ தொழுகணும் என்பதோ மார்க்கத்திலே இல்லாத ஒரு முக்கியமான விஷயம். அதில் மார்க்கத்தில் கிடையாது. அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு நாங்களும் வந்திருக்கிறோம். என்ன காரணம்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய கணவருக்கு சாப்பாடை கட்டி கொண்டு வந்தார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிரமத்திற்குள்ளாக இருந்தார்கள். தன்னுடைய கணவர் என்கிற அடிப்படையில் எவ்வளவு கணவரை கண்ணியப்படுத்தினாங்க, அவர்களுடைய பசி போக்குனாங்க, மன ஆறுதலாக இருந்தாங்க. இங்கே இருந்துட்டு முதல் வகியை சுமந்து கொண்டு ஓடினார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று. அப்பொழுது போர்த்தி அரவணைத்து வரக்காபின் நௌஃபல் அவர்களிடத்தில் கூட்டிச் சென்றார்கள் என்று எவ்வளவோ விஷயங்கள் நினைவுபடுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த பயணத்தை ரொம்ப இலகுவாக தான் ஆரம்பித்தோம். நான், என்னுடைய மருமகன் அப்துல்லா, அவருடைய நண்பர்கள் ரிஃபாயிஸ், அதுபோன்று ஆதில், ரொம்ப இலகுவாக நம்ம அப்படி ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு ஆரம்பத்தில் பார்க்கும்போதே திரும்பிடுவோமான்லாம் தோணிச்சு. என்றாலும் கூட நம்ம வந்துட்டோம், முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு ரிஃபாயிஸ் ரொம்ப சொன்னார், வலியுறுத்தி. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இன்னும் அல்ல உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் லேசி இருக்கின்றது. இனிமே எங்களுடைய வரலாற்றிலே எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளிலும் இந்த ஹிரா நினைவில் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அல் குர்ஆனை ஓதக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் இந்த ஹிராவினுடைய இந்த சிந்தனைகள் எங்களுடைய சிந்தனை மட்டும் இல்லை, எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணுங்கிறதுனால தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்து வந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஈமானை வலுவேற்றக்கூடிய ஒரு நல்ல பயணமாக இந்த பயணத்தை எங்களுக்கு கபூல் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.